2009 ஈரான் இஸ்ரவேலை நிச்சயமாக தாக்கும். ஐ ப்ராஃபஸை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது நிமித்தம் வரப்போகிற ஒரு பெரிய குழப்பம் நம்முடைய ஆயில் விலையை ஏற்றும். அதனால நடக்க போகிற காரியம், உலகத்தில் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் சிதைந்து போகும். அது நிமித்தம் உலகத்திலே நல்ல மூளை அறிவு படைத்தவன், இவன் தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண வல்லவன் என்று சொல்லி ஒருவனை அடையாளம் கண்டுகொள்ளும். அதுவே ஒரு அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்துக்கு முன்னடியாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகளை உள்ளே மாலையிட்டு வரவழைத்து மேடை கட்டி வாழ்ந்து பரிசுத்த குலைச்சலாகிவிட்டு தேசம் தேவனை அறியும் என்று நீ சொல்லுவாய் என்றால் நீ வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 10 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது. பரலோகத்தின் தூதன் அதை சொல்லுகிறான். ஆனபடியினாலே நாம் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் அவசியமில்லை. ஏற்கனவே கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் விசுவாசித்து அதை நம்பி அதை படித்து அதன்படி ஜீவிப்பது நமக்கு நலம் என்று கருதுகிறேன். ஆனபடியினால இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் கேட்டு நீங்கள் கவனமாயிருங்கள். தீர்க்கதரிசிகள் ஆகாதிருங்கள். பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்லும் மக்களை தேவன் எப்படி நடத்துவார் என்பதை ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் மத்தேயுவில். பொதுவாக தீர்க்கதரிசி என்றால் இஸ்ரவேல் யூதா கோத்திரத்திலிருந்து எழும்புவார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் மூலமாகவும் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி கோடிக்கணக்கான மக்களை தவறாக நடத்தினதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அது சரித்திர உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முடித்து வைத்த கிரியைகளுக்கு பின் ஒரு மனிதன் எழும்பி தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி அநேக மக்கள் அதை விசுவாசித்து உலகம் முழுவதும் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள்.